அக்கா வேற இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. அவங்க வந்தோடனே நம்ம வண்டி வாங்கின விஷயத்த சொல்லிடணுங்க. இல்லைன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால சீக்கிரம் நம்ம சொல்லிடணும். சரிம்மா, அண்ணே வந்தோடனே சொல்லிடலாம். அதனாலலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லது தானே. யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. அக்காவாக தான் இருக்கும். வாங்கக்கா, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா அம்மா வீட்டில்? ஏங்க்கா இவ்வளோ லேட்டாக வரீங்க? நேற்றே வரேன்னு தானே சொல்லியிருந்தீங்க. எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை காவியா, அது நேற்றே கிளம்புனா தான் இருந்தோம். அம்மா தான் சரி ஒரு நாள் இருந்துட்டு போங்க, மனசு சரியில்லை, நாங்கள் அதனால தான் இருந்துட்டு வந்தோம். அதனால இல்லை காவியா. என்ன வெளியே புது பைக்கும் ஸ்கூட்டியும் நின்றுருக்கு? யாரோடது அது? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அதை பற்றி தான் சொல்லலான்னு இருந்தோம். நானும் தான் யோசிச்சேன், என்னடா புதுசா ஒரு நம்ம வீட்டு முன்னாடி பைக்கும் ஸ்கூட்டியும் நிக்குது, அதான் கேட்கலாம் தான் நினைச்சிட்டு உள்ள வந்தோம். எப்படி? அதுவானே, நான் இந்த புதையல் இருந்துச்சுல, அதில் அப்படியே 2 செயின் எடுத்துட்டு போய் வித்துட்டு எனக்கும் காவியாவுக்கும் ஒரு பைக்கும் ஸ்கூட்டியும் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே, நம்ம பிரிச்சிடலாம். நான் சண்டை வருங்கிறதுக்காகலாம் அப்படி பண்ணலை, ஏதோ ஒரு இதில் தான் நான் பண்ணிட்டேன். அதனால ஒன்றும் இல்லை. என்ன நம்ம சண்டை அப்படின்னு பார்க்குறத விட என்னதான் இருந்தாலும் அது எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. நீங்கள் எப்படி அவ்வளோ சீக்கிரம் அது இது பண்ணலாம்? எனக்கு அதான் மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு வார்த்தையாக நீங்கள் என்கிட்ட கேட்டுருந்துருக்கலாம்ல, இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வாங்க போகிறோன்னு. எங்களுக்கே தெரியாதுக்கா, இவர் தான்க்கா திடீர்னு வாங்கிட்டு வந்தார். இல்லைன்னா நாங்கள் முன்னாடியே இதை பற்றி அவர்கிட்ட பேசியிருப்போம்க்கா. மன்னிச்சிருங்கக்கா. அத்தை கூட தெரியும், அத்தை தான் பேசுகிறேன்னு சொன்னாங்க. எங்களை மன்னிச்சிருங்கக்கா. அண்ணி ஏதோ இதில் பண்ணிட்டேன். நீ என்ன, நம்ம வீட்டுக்கு வாச அப்படிங்கிற நினப்பில் தான் நீ எல்லாத்தையும் எடுத்து பண்ணேன். ஐம் சாரி அண்ணி, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அதான் பிரிச்சு தரேன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் அந்த சேரை இது பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கும் ஏதாவது நாங்கள் வாங்கி தரோம். ப்ளீஸ் அண்ணி, அதுக்காக இப்படி சண்டைலாம் போடாதீங்க அண்ணி. அதுக்காக எங்களை தப்பாலாம் நினைக்காதீங்க. அப்படி இல்லைடா தம்பி, என்னதான் இருந்தாலும் அது எங்ககிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கணும். கேட்டு நீங்கள் அதை செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கோவமே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் கேட்காம நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணது தான் எனக்கு இப்போ இடிக்குது. ஸோ சாரின்னு மட்டும் சொல்லாத, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீ இந்த மாதிரி பண்ணுறது. சாரி மாமா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். பிரித்து 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஆனால் அதில் ஈக்குவலாலாம் எங்களுக்கு அதில் கொஞ்சம் கிடைச்சாலே போதும். எங்களுக்கு அவ்வளோலாம் வேணாம். அப்போ எங்கள் என்ன பணப்பேயின்னு நீ நினச்சிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை காவியா, நீங்கள் பண்ண தப்புன்னு நாங்கள் சொல்ல வரல. சரி விடுமா ரோஷினி, அதான் போயிடுச்சுல. சரி நம்ம தம்பி தானே, விட்டு. அதான் இவ பர்த்டே வருதுல்ல, ஆகாஷ் அக்ஷயா பர்த்டே வருதுல்ல, அதனால நம்ம அதை பற்றி பேசலாம். இதை பற்றி பேச வேணாம் இனிமேல், விட்டுருங்க போதும். எப்படி நீ டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். சிவா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்டா. ஓ ஆமால, வாமா ரோஷினி வாமா. எப்படி இருக்கீங்க? என்னண்ணா சந்துரு, அம்மா மறந்துட்ட போல. அப்படியே அங்கேயே இருந்துட்டு எங்கெல்லாம் மறந்துடுறீங்க. சரி விடு. அப்படிலாம் இல்லைம்மா, நாளைக்கு ஆகாஷ் அக்ஷயா பர்த்டேம்மா. அப்படியா? நாளைக்கு அவங்க 2 பர்த்டேவா? சரி ஆமாங்க. நாளைக்கு நல்லா தரமாக பண்ணி விட்ருங்க. சரிங்க நாளைக்கு நல்லா பண்ணி விட்டுடலாம். அதனால என்னத்த, அதான் சந்துரு இருக்கார்ல, சிவா இருக்காரு, காவியா இருக்காங்க, இதுக்கு மேலே என்னத்த. சரி அவங்க சஸ்பென்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா இதுவாக பண்ணலாம். சரிம்மா, அதனால என்ன, நான் அவங்ககிட்ட அதை பற்றிலாம் பேச மாட்டேன். நம்ம அவங்களுக்கு தெரியாமலே இதை நிறையா பண்ணலாம். சரியா? சிவா சந்துரு நீங்கள் 2 பேர் போய் என்ன பண்ணுறீங்கன்னா பர்த்டேக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. இல்லைத்த, நாங்கள் வரப்பே வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு பாருங்கண்ணே, அவங்க 2 பேர் பர்த்டே எப்படி இருக்க போகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணிடுங்க. சரி, அப்போ நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணிடுறேன். சரியா? நம்ம எல்லா வேலையும் இன்னையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம், அவங்க ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம். சரி, அப்போ நானே கேக் பண்ணிடுறேன். நீங்கள் வெளியெல்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை, நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா அக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே எல்லாம் செய்வோம். அதுதான் காவியா, நானும் சொல்லலான்னு இருந்தேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து கேக் செய்யலான்ட்டு. சரி, அப்போ நீயே செய்கிறேன்னா எனக்கு சரிதான். அப்படின்னா ஓகேக்கா. அப்போ நான் என் பேராண்டிகளோட பிறந்த நாளில் நீங்கள் நல்லா இது பண்ணணும். எந்த ஒரு குறையுமே யாரும் சொல்லிடக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து என் பேரம்பேத்திகளுக்கு நான் நல்லா ஒரு கிஃப்டாக நான் ரெடி பண்ணணும். அதுக்கு போய் வாங்கிட்டு வர வரணும். சரி, நான் கிளம்பி போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள். சரியா சிவா? சரியா சந்துரு? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் நிம்மதியாக இருங்க.